வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 23 டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பெரினி சிவதாண்டவம் மற்றும் கேசாவாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. டல்போர்ட் மற்றும் ஆமோன் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. பதர் மற்றும் கர்பா எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சாங் மற்றும் கோரியா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியா, காஸ், லெப்சாஸ் மற்றும் லிம்பு. வினோபா பாவை 1983ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காரு. கடவுளின் கருத்து வகிகுரு மற்றும் குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற புத்தகம் எழுதினது குருநானக். மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்தல் அப்படிங்கிற விஷயம் நம்ம கனடா நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டோம். ஹிமாச்சல பிரதேசத்தின் மிக உயரமான சிகரம் ரியோபுர்கில். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும் நடந்துச்சு. பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இசைக்கலைஞர் வி பல்சாரா. ஜனாதிபதிக்கு உதவும் மற்றும் ஆலோசனை வழங்கும் அமைச்சர்கள் குழு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 74ல சொல்லியிருக்காங்க. நர்த்தகி நட்ராஜ் பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை. பிஜோலியா இயக்கம் 1913ல ராஜஸ்தான்ல நடந்துச்சு. இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரூவன் அசார். மிஸ் இந்தியா USA 2023 பட்டத்தை வென்றவர் யார்? ரிஜுல் மைனி. உலகின் மிகப்பெரிய தியான மையம் எங்கே அமைந்துள்ளது? வாரணாசி. காசி தமிழ் சங்கமம் 2ஆம் பதிப்பை துவக்கி வைத்தவர் யார்? நரேந்திர மோடி. அண்டர் 19 ஆசிய கோப்பை 2023 வென்ற நாடு எது? பங்களாதேஷ். எகிப்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அப்துல் ஃபத்தா அல் சசி. அப்துல் ஃபத்தா அல் சசி. தர்மன் சண்முகரத்னம் சிங்கப்பூர் நாட்டுடைய அதிபர். சாட்டோ கில்மன் வனுவாட்டு நாட்டுடைய பிரதமர். கிறிஸ்டோபர் லக்சன் நியூசிலாந்துடைய பிரதமர். டேனியல் நொபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. ராபர்ட் ஃபிகோ ஸ்லோவேக்கா நாட்டுடைய பிரதமர். சுல்தான் இப்ராஹிம் இஸ்காந்தர் மலேசியா நாட்டுடைய மன்னர். ஜேவியர் மிலி அர்ஜென்டினா நாட்டுடைய ஜனாதிபதி. கிரீட் வில்டர்ஸ் டச் பிரதமர். ஆண்டரி ராஜோலினா மடகாஸ்கர் நாட்டுடைய ஜனாதிபதி. கர்மவீர் சக்கர பதக்கம் 2023 பெற்றவர் யார்? டாக்டர் ஹேமச்சந்திரன் ரவிக்குமாருக்கு இந்த கர்மவீர் சக்கர பதக்கம் கொடுத்திருக்காங்க. பிரபு சந்திர மிஸ்ரா அட்டல் சமான் விருது வாங்கியிருக்காரு. லலிதா நட்ராஜன் இக்பால் மாஷி விருது வாங்கியிருக்காங்க. நெய்வேலியார் சந்தன கோபாலன் சங்கீத கலாநிதி விருது வாங்கியிருக்காரு. டாக்டர் சந்தூக் ரூட் பக்ரனின் IAS விருது வாங்கியிருக்காரு. விஷ்ணு பிரசாத் ஆண்டின் சிறந்த விஞ்ஞானி விருது வாங்கியிருக்காரு. சக்திதரன் சுதேசபாமணி கேசரி விருது வாங்கியிருக்காரு. மதுசூதனன் நாயர் ஞானப்பன புரஸ்காரம் விருது வாங்கியிருக்காங்க. இந்தியாவின் அதிவேக சூரிய மின்சார படகின் பெயர் என்ன? இந்தியாவுடைய அதிவேக சூரிய மின்சார படகின் பெயர் பாராகுடா. ஆலப்புழால கேரளா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் 6வது ஸ்கார்பின் நீர்மூழ்கி கப்பல் INS பக்ஷிர். துருக்கியின் முதல் விமானம் தாங்கிய கப்பல் TCG அனடோலி. இந்திய கடற்படை 4வது போர்க்கப்பல் சந்தோதக். இந்திய கடற்படை குஜராத்ல 25T புல்லட் புல்டக் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் மகாபலி. இந்தியாவின் மிகப்பெரிய ஆய்வு கப்பல் INS சந்தாயக். எந்த நாள் சிறுபான்மையினர் உரிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து பன்முகத்தன்மை மற்றும் உள்ளடக்கத்தை கொண்டாடுதல். டிசம்பர் 2 தேசிய மாசு கட்டுப்பாட்டு நாள். டிசம்பர் 4 இந்திய கடற்படை தினம். டிசம்பர் 5 உலக மண் தினம். டிசம்பர் 7 சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம் ஆயுதப்படை கொடி நாள். டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம். டிசம்பர் 11 யுனிசெஃப் நாள் சர்வதேச மலை தினம். டிசம்பர் 16 விஜய் திவாஸ். டிசம்பர் 18 சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம். பல்வேறு நிலங்களில் லாஜிஸ்டிக் ஈஸ் அதாவது லீட்ஸ் அறிக்கை 2023 வெளியிட்டது யார்? பியூஷ் கோயல். பியூஷ் கோயல் நம்ம இந்தியாவுடைய வணிகத்துறை அமைச்சர் மற்றும் டெக்ஸ்டைல் அமைச்சரான பியூஷ் கோயல் தான் இந்த லீட்ஸ் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த லீட்ஸ் அறிக்கை எதுக்காக அப்படின்னா எந்த மாநிலம் அதிகப்படியான ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி குறியீடு.
சோ இதுல கடலோர குழு சாதனையாளர்கள் பட்டியல்ல ஆந்திரா மாநிலம், குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. நிலத்தால் சூழப்பட்ட குழு கேட்டகரியில பிரிவுல ஹரியானா, ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. ஜிதேந்தர் சிங் இந்தியாவின் முதல் உப்புநீர் விளக்கான ரோஷினி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆர்.கே. சிங் மாநில ஆற்றல் திறன் குறியீடு. நரேந்திர சிங் தோமர் சாத்தி போத்தல். நித்யானந்தரா மேகாலயாவுல டவ்கி தாமபில் துறைமுகத்தை திறந்து வச்சிருக்காரு. தேசிய 15 ரெட் ஸ்னூக்கர் பட்டத்தை வென்றவர் யார்? சௌரவ் கோதாத்ரி. அமன் ஷகராவத் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியாவின் முதல் தங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுல 3வது பதிப்பா பஞ்சாப் மாநிலம் வின் பண்ணிருக்கு. 69வது நேரு டிராபி படகு போட்டியில பள்ளத்துருத்தி படகுக்குள்ளும் ஜெயிச்சிருக்காங்க. 5வது தேசிய சக்கர நாற்காலி ரக்பி சாம்பியன்ஷிப்பா மகாராஷ்டிரா மாநிலம் ஜெயிச்சிருக்காங்க.